أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் நம்ம ஹுதைபியா உடன்படிக்கையை மீறிய மக்காவாசிகளை எதிர்ப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போர் தயாரிப்புகளை பற்றியும் மக்காவை நோக்கி புறப்பட்ட இஸ்லாமிய படையை பற்றியும் நாம் சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு மக்காவில் நுழைந்த இஸ்லாமிய படையின் செயல்கள் பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆற்றிய பணிகள் பற்றியும் நாம் சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்குள் நுழைந்து சபா மலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. அதுபோல ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைய ஃபத்ஹ் பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள ஹஜூன் என்ற இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் கொடுத்த கொடியை நட்டுவிட்டு அந்த இடத்துல ஒரு கூடாரம் அமைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறாங்க. இப்போ நபி அவர்களை சுற்றி முன்னும் பின்னும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் புடைசூழ பள்ளிக்குள் நுழைந்து ஹஜ்ருல் அஸ்வத் பக்கம் சென்று அதை தன் கையால் தொட்டு முத்தமிட்டு காபாவை தவாப் செய்கிறாங்க. தன்னுடைய கையில் இருந்த வில்லால் காபாவை சுற்றியிருந்த 360 சிலைகளை சத்தியம் வந்தது, அசத்தியம் மறைந்தது, நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற 17வது அத்தியாயத்தின் 81வது வசனத்தை ஓதியவர்களாக அந்த சிலைகளை குத்தி கீழே தள்ளுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தின் மீது இருந்து கொண்டே தவாப் செய்கிறாங்க. அவர்கள் எஹ்ராம் அணியாமல் இருந்ததுனால தவாப் மட்டுமே செய்கிறாங்க. தவாப்பை முடித்த உடனே உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களிடம் இருந்த கௌபா சாவியை வாங்கி அதை திறக்க சொல்றாங்க. அதன் பிறகு நபி அவர்கள் கௌபாவுக்கு உள்ளே நுழையிறாங்க. அங்கே வரையப்பட்ட பல படங்களை பார்க்கிறாங்க. அந்த படங்கள்ல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அம்புகளை கொண்டு குறிபார்க்கும் வகையில் வரையப்பட்ட படமும் இருந்தது. இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க இருவரும் ஒரு காலமும் அம்புகளை கொண்டு குறி பார்த்ததே கிடையாது, அல்லாஹ் இவ்வாறு வரைந்தவர்களை நாசமாக்குவானாக அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல கௌபாவுக்கு உள்ளே மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பெண் புறாவின் உருவம் இருந்தது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கைகளால் உடைக்கிறாங்க. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வரையப்பட்ட மற்ற உருவ படங்களையும் அழிக்கும்படி கட்டளையிடுறாங்க. அதன்படி அந்த உருவப்படங்கள் எல்லாமே அழிக்கப்படுது. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவின் கதவை தாளிட்டுக் கொள்றாங்க. நபி அவர்களோடு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே இருந்ததாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கௌபா அப்போது 6 தூண்கள் மீது அமைக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இடப்புறத்தில் 2 தூண்களும் வலப்புறத்தில் 1 தூணும் தனக்கு பின்னாலே 3 தூண்களும் இருக்குமாறு அமைத்து கொண்டு அந்த இடத்துல தொழுறாங்க. தொழுத பிறகு கௌபாவை சுற்றி வந்து ஒவ்வொரு மூலையிலும் லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று கூறியவர்களாக இறைவனை புகழ்ந்து விட்டு பிறகு கதவை திறக்கிறாங்க. இப்போ பள்ளிக்குள் திரண்டு வந்திருந்த குறைஷிகள் எல்லாரும் அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு ஆவலோட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நபி அவர்கள் கௌபா வாசலுடைய நிலைப்படியை பிடித்து கொண்டு பள்ளியில் திரண்டு நிற்கும் அந்த குறைஷிகளை நோக்கி ஒரு உரை நிகழ்த்துறாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்தவித துணையும் இல்லை. அவன் தன் வாக்கை நிலைநாட்டினான், தன் அடியாருக்கு உதவி செய்தான்,
அவனே இராணுவங்கள் அனைத்தையும் தனியாக தோற்கடித்தான். இதுவரை நடைமுறையில் இருந்து வந்த அல்லாஹுவின் இந்த இல்லத்தை பராமரிப்பது, ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகவிட்டது ஆகிய இந்த இரண்டை தவிர ஏனைய அனைத்து சிறப்புகளையும் அனைத்து சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இந்த நிமிடமே என் இரு கால்களுக்கு கீழே புதைத்து விட்டேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறியாமை காலத்தில் நீங்கள் கடைபிடித்து வந்த மூடத்தனமான பழக்க வழக்கங்களையும் முன்னோர்களை கொண்டு பெருமை அடித்து வந்ததையும் இப்பொழுது உங்களை விட்டு அல்லாஹ் போக்கிவிட்டான். மக்கள் அனைவரும் ஆதமிடமிருந்து வந்தவர்கள். ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். இவ்வாறு சொல்லிவிட்டு 49வது அத்தியாயத்தின் 13வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. மனிதர்களே, உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆதலால் உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேல் என்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு இல்லை. எனினும் உங்களில் எவர் இரையச்சம் உடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனாகவும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்ட பிறகு சொல்றாங்க, குறைசி கூட்டத்தார்களே, நான் உங்களிடம் எப்படி நடந்து கொள்வேன் என நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டதற்கு அவங்க சொல்றாங்க, நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்வீர்கள். நீங்கள் எங்களுக்கு சிறந்த சகோதரராகவும் எங்களில் சிறந்த சகோதரின் மகனாகவும் இருக்கிறீர்கள் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் உங்களுக்கு யூசுப் நபி தன் சகோதரருக்கு கூறியதை போன்றுதான் கூறுவேன். நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா வாசலில் இருந்து கீழே இறங்கி வந்து பள்ளியிலே உட்கார்றாங்க. பிறகு உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களை அழைத்து வர சொல்லி கட்டளையிடுறாங்க. அவர் வந்த உடனே சொல்றாங்க, உஸ்மானே, இதோ உன் சாவியை பெற்றுக்கொள். இன்றைய தினம் நன்மை மற்றும் நேர்மையின் தினமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தொழுகை நேரம் வந்த உடனே நபி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அதான் ஒலிக்கும்படி, அதாவது பாங் சொல்லும்படி கட்டளையிடுறாங்க. அந்த நேரத்தில் கௌபாவின் முற்றத்தில் அபு சுபையான் இப்னு ஹர்ப், அத்தாப் இப்னு உசைத், ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் போன்ற தலைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்குள்ளே ரகசியமாக பேசிக்கிறாங்க. அதான் சத்தத்தை கேட்ட அத்தாபு சொல்றாரு, நிச்சயமாக அல்லாஹ் என் தந்தை உசைதை காப்பாற்றி விட்டான். இது போன்ற சத்தத்தை அவர் கேட்கவில்லை. அப்படி கேட்டிருந்தால் அவர் கடும் கோபத்திற்கு ஆளாகி இருப்பார். இப்போ ஹாரிஸ் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த அதானில் சொல்லப்படும் விஷயம் மட்டும் உண்மை என்று நான் அறிந்திருந்தால் அதனை நிச்சயமாக பின்பற்றி இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அபு சுபையான் சொல்றாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இது விஷயமாக நான் எதுவுமே பேச மாட்டேன். அப்படி ஏதாவது நான் பேசிவிட்டால் இந்த பொடி கற்கள் கூட என்னை பற்றிய செய்தியை தெரிவித்துவிடும். இப்போ இவர்களுடைய இந்த உரையாடலுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்க பக்கம் வந்து சொல்றாங்க, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பேசியதை அவர்களிடம் அப்படியே சொல்றாங்க. இதனை கேட்ட ஹாரிஸும் அத்தாபும் அதிர்ச்சி அடைஞ்சு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக எங்களுடன் இருந்த வேறு யாருக்கும் நாங்கள் பேசியது நிச்சயமாக தெரிந்திருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது யாராவது உங்களுக்கு இதனை பற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எப்படி நாங்கள் நினைக்க முடியும்? அதனால நீங்க அல்லாஹ்வின் தூதர் தான் அப்படின்னு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் 9 கொடும் காபிர்களை அவர்கள் காபாவின் திரைக்கு உள்ளே நுழைந்தாலும் கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. அவங்க யாருன்னா அப்துல் உஸ்ஸா இப்னு கதர், அப்துல்லா இப்னு ஷாத் இப்னு அபு சரஹ், இக்ரிமா இப்னு அபு ஜஹில்,
ஹாரிஸ் இப்னு நுபைசல் இப்னு துஹப், மகீஸ் இப்னு சுபாபஹ், ஹபார் இப்னு அல் அஸ்வத், இப்னு கத்தலின் 2 அடிமை பாடகிகள், அப்துல் முத்தலிப் வம்சத்திற்கு சொந்தமான சாரா என்ற அடிமை பெண். இந்த பெண்ணிடம்தான் ஹாதிப் அவர்கள் அனுப்பிய இராணுவ ரகசிய கடிதம் பறிமுதல் செய்யப்பட்டது. இவர்களின் நிலை என்னவானது, அதாவது கொல்லப்பட்டார்களா அல்லது மன்னிக்கப்பட்டார்களா என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். அப்துல் உஸ்ஸா இப்னு கதர், இவர் காபாவின் திரையை பிடித்து தொங்கிக் கொண்டு இருந்தார். அதனால் அவரை கொல்வதற்கு தயங்கிய ஒரு நபி தோழர் நபி அவர்களிடம் வந்து, இப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை கொன்றுவிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபி தோழர் அவரை கொன்று விடுகிறார். அப்துல்லா இப்னு ஷாத் இப்னு அபு சரஹ், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை அழைத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிபாரிசு செய்ததனால இவர் மன்னிக்கப்பட்டு இவர் உயிர் காப்பாற்றப்பட்டது. இவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உறவினராகவும் இருந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்று ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தவர். சில காலங்கள் இவர் மதீனாவில் தங்கிய பின் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மக்கா வந்து விட்டார். இப்போது அவர் முஸ்லிம் ஆகிவிடுவதாக அறிவித்ததனால அவரது இஸ்லாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இக்ரிமா இப்னு அபூஜஹல், இவர் முஸ்லிம்கள் கையில் அகப்படாம தப்பி ஓடிட்டார். ஆனால் சில காலம் கழித்து மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். இறுதியில் இவர் பிற்காலத்தில் எர்முக் போரில் முஸ்லிம் படையில் மிகவும் ஆவேசத்தோடு போரிட்டு வீரமரணம் அடைஞ்சார். ஹாரிஸ் இப்னு நுபைசல் இப்னு துஹப், இவன் மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக துன்புறுத்திக் கொண்டிருந்தான். இவனை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்றார்கள். மகீஸ் இப்னு சுபாபஹ், இவன் ஏற்கனவே முஸ்லிமாக இருந்தவன். ஒரு சமயம் ஒரு அன்சாரி தோழரை கொன்றுவிட்டு மதம் மாறி முஷ்ரிக்குகளுடன் சேர்ந்து கொண்டான். இவனை நுபைலா இப்னு அப்துல்லா என்ற நபி தோழர் கொன்று விடுகிறார். ஹபார் இப்னு அல் அஸ்வத், இவர்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்து கொண்டிருந்த போது அவர்களை வழிமறித்து தன் ஈட்டியால் குத்தியவர். இதனால் அவர்கள் உட்கார்ந்திருந்த கஜாவா என்ற அந்த ஒட்டக தொட்டியிலிருந்து கீழே விழுந்துடுறாங்க. அதனால் அவர்களுடைய வயிற்றில் காயம் ஏற்பட்டு கரு கலைந்து விடுகிறது. இவர் இப்பொழுது முஸ்லிம்கள் கையில் அகப்படாம தப்பி ஓட்டார். ஆனால் சில காலம் கழித்து மனம் திருந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்னு கத்தலின் 2 அடிமை பாடகிகள், இவர்களில் ஒருவர் கொல்லப்பட்டார். மற்றவர் முஸ்லிம் ஒருவரால் அடைக்கலம் கொடுக்கப்பட்டு பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சாரா என்ற அடிமை பெண், இவரும் பிற்காலத்தில் அடைக்கலம் வழங்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட 2ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடியிருந்த மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. மக்களே, நிச்சயமாக அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த அன்றே மக்காவுக்கு மிகப்பெரிய கண்ணியம் வழங்கியிருப்பதால் மறுமை நாள் வரை அந்த இறை நகரம் கண்ணியம் புரிந்ததாகவே கருதப்பட வேண்டும். அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கொண்டுள்ள யாரும் அங்கு கொலை புரிவதோ மரம் செடி கொடிகளை அகற்றுவதோ கூடாது. யாராவது நபி இங்கு போர் புரிந்தார்களே என்று முன்னுதாரணம் காட்டினால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அவனது தூதருக்குத்தான் இந்த சிறப்பு தகுதியை வழங்கியிருக்கின்றான். ஆனால் உங்களுக்கு அந்த உரிமையோ தகுதியோ அவன் வழங்கவில்லை. மேலும் எனக்கு பகல் பொழுதின் ஒரு குறிப்பிட்ட குறுகிய நேரத்திற்குத்தான் அது அனுமதிக்கப்பட்டது. அதன் பின் அதற்கு அல்லாஹ் வழங்கிய கண்ணியம் நேற்று அதற்குரிய கண்ணியத்தை போன்றே இன்று முதல் மீண்டும் திரும்பிவிட்டது. இதை இங்குள்ளவர்கள் இங்கு வராதவர்களுக்கு தெரிவித்து விடட்டும் என்று கூறிவிட்டு தனது உரையை முடிக்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அந்த முதல் நாளன்று சபா மலையில் தங்கள் கைகளை உயர்த்தி துவா செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அன்சாரி தோழர்கள் தங்களுக்குள் இப்படி பேசிக்கிறாங்க, இந்த புனித நகரம் நபி அவர்களின் சொந்த ஊர், அதிலும் அவர்கள் பிறந்த ஊர், அதோடு அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஊர். இப்போ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த ஊரை வசப்படுத்தியும் கொடுத்து விட்டார். அதனால் அவர்கள் இந்த ஊரிலே தங்கி விடுவார்களோ அப்படின்னு அவர்களுக்குள்ள கவலையோடு பேசுகிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனையை முடித்த பிறகு அந்த அன்சாரி தோழர்களை பார்த்து, நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே ஒன்றுமில்லையே அப்படின்னு பதில் சொல்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டதற்கு அப்புறம் அவர்கள் பேசினதை சொல்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் காப்பாற்றுவானாக, நான் வாழ்ந்தால் உங்களுடன் தான் வாழ்வேன், மரணிக்கும் போதும் உங்களுடனே மரணிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த அன்சாரி தோழர்கள் தங்களுடைய கவலைகளை மறந்து நிம்மதி அடைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நுழைந்ததிலிருந்து அவர்களுடைய செயல்களை பார்த்த அந்த மக்காவாசிகள், இஸ்லாமே உண்மை மார்க்கம், வெற்றி பெற இஸ்லாமை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது மிக தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இஸ்லாமை ஏற்று நபி அவர்களிடம் பையத் என்ற இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு அந்த மக்காவாசிகள் காபாவில் ஒன்று கூடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபா மலைக்குன்றின் மீது அமர்ந்து கொண்டு இதற்காக தயாராகிறாங்க. அவர்களுக்கு கீழே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அந்த மக்களிடமிருந்து பையத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் தங்களால் இயன்ற அளவு செவிமடுப்போம், கட்டுப்படுவோம் அப்படின்னு பைக் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக ஆண்களிடம் பையத் பெற்ற பிறகு பெண்களிடம் பையத் வாங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயமாக சொல்ல சொல்ல அதனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பெண்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபு சுபையானின் மனைவியான ஹிந்த் பின் உத்மா அங்க வர்றாங்க. உகது போர்ல ஷஹீதான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை சின்ன பின்னமாக்கிய தன்னுடைய செயலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்களோ அப்படின்னு பயந்தவராக தன்னை முழுவதும் மறைத்துக் கொண்டு நபி அவர்களிடம் வர்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தன்னை முழுவதும் மறைத்துக் கொண்டிருந்த அந்த ஹிந்த் பதில் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புன்சிரிப்போட, நீ ஹிந்து தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவங்க, ஆமா நான் ஹிந்து தான், கடந்த காலத்தில் நான் செய்த பிழைகளை பொறுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வும் உங்களை பொறுத்துக் கொள்வான் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க நல்ல விஷயங்களில் எனக்கு மாறு செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக தங்களுக்கு மாறு செய்யும் எண்ணத்தில் நான் இங்கு வரவில்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டு இறுதியாக சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவ்வுலகில் யாரும் பெற்றிராத கேவலத்தை நீங்களும் உங்களை சார்ந்தவர்கள் பெற வேண்டும் என்று நான் ஒரு காலத்தில் ஆசைப்பட்டேன். ஆனால் இன்று இவ்வுலகத்தில் யாரும் கண்டிராத கண்ணியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த நிகழ்வுக்கு பின் வீடு திரும்பிய ஹிந்த் வீட்டினுள் வைத்திருந்த சிலைகளை பார்த்து, நாங்கள் இதுவரை உங்களால் ஏமாற்றப்பட்டிருந்தோம் என்று கூறியவாறு அவற்றை உடைத்து வீசி விடுகிறார்கள். இந்த மக்கா வெற்றியின் பொழுது மற்றொரு நிகழ்வு ஒன்று நடக்கிறது. மகசூமி என்ற உயர் குலத்து பெண் ஒருத்தி திருடி விட்டார். அதனால் அவளுடைய குலத்தார் அவளுக்கு கட்டாயம் தண்டனை வழங்கப்பட்டுவிடும் என்ற பயத்துல உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து அந்த பெண்மணிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிபாரிசு செய்யும்படி கேட்கிறாங்க. அவர்களும் நபி அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக இந்த பெண்ணுக்கு பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நபி அவர்கள் மக்களை நோக்கி சொல்றாங்க, உங்களுக்கு முன் இருந்த மக்கள் அழிக்கப்பட்டதெல்லாம் அவர்கள் தம்மிடம் உள்ள உயர்ந்த குலத்தவர் திருடிவிடும் போது அவரை தண்டிக்காமல் விட்டு வந்ததும்
பலவீனமான பிரிவைச் சேர்ந்தவன் திருடிவிடும் பொழுது அவனுக்கு தண்டனை கொடுத்து வந்ததும் தான். முகமதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, முகமதின் மகள் பாத்திமாவே திருடி விட்டிருந்தாலும் அவளுடைய கையையும் நான் வெட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணின் கையை வெட்டும்படி உத்தரவிடுறாங்க. அவ்வாறே அவளுடைய கையும் வெட்டப்படுது. அதன் பிறகு அவள் அழகிய முறையில் பாவ மன்னிப்பு கோரி தெரிந்து விட்டதாக சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மக்கா வெற்றியின் பொழுது மற்றொரு நிகழ்வு நடக்குது. முஜாஷியு இப்னு மஸ்ஊத் என்ற நபித்தோல் தன்னுடைய சகோதரனை அழைத்துக் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்கிறார். இறை தூதர் அவர்களே, என்னுடைய சகோதரர் ஹிஜ்ரத் செய்ய விரும்புகிறார். அதனால் அவர் ஹிஜ்ரத் செய்வதற்கான பையத்தை தாங்கள் அவரிடம் பெற வேண்டும் என்று அவரை நான் அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி அவர்கள் சொல்றாங்க, மக்கா வெற்றிக்கு முன்பு ஹிஜ்ரத் செய்தவர்கள் அதனுடைய நன்மையை கொண்டு சென்று விட்டார்கள். அதனால ஒரு சகோதரரிடம் இஸ்லாத்தின்படி நடக்கவும் இறை நம்பிக்கை நிலைத்திருக்கவும் தேவைப்படும் பொழுது அறப்போர் புரியவும் நான் அவரிடம் உறுதிமொழி வாங்குகிறேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இதிலிருந்து ஹிஜ்ரத் என்பது மக்கா வெற்றிக்கு முன்பே கடமையாகி நிறைவேறி முடிந்து விட்டது. அதனால் மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது இல்லை. ஆனால் ஜிஹாத் என்ற அறப்போர் எப்பொழுதும் உண்டு அப்படின்னு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 19 நாட்கள் தங்கியிருந்தாங்க. அந்த நாட்கள்ல அந்த மக்களுக்கு நேர்வழியை பற்றியும் இறை அச்சத்தையும் போதிச்சாங்க. இஸ்லாமிய சட்ட விதிகளை விளக்குனாங்க. ஹரமுடைய எல்லைகளில் வைக்கப்பட்டிருந்த அடையாள கம்பங்களை புதுப்பிச்சாங்க. அதன் பிறகு மக்காவை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சிலைகளை உடைத்து எறிவதற்காகவும் அந்த மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுப்பதற்காகவும் தோழர்களின் குழுக்களை அனுப்பி வச்சாங்க. அறிவிப்பாளர்களை நியமிச்சு பல பகுதிகளுக்கும் அறிவிப்பு செய்ய அனுப்பி வச்சாங்க. அந்த அறிவிப்பாளர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள சிலைகளை உடைத்து எறியட்டும் அப்படின்னு பொது இடங்கள்ல அறிவிப்பு கொடுத்து கொண்டிருந்தாங்க. இஸ்லாமிய அழைப்பு பணிகளுக்காக சென்ற தோழர்களின் விஷயத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை பற்றி இப்ப நாம தெரிந்து கொள்ளலாம். உஜ்ஜா சிலைகளை உடைத்து விட்டு திரும்பிய காலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜுதைமா கிளையாரை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் பணிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க. 350 தோழர்களுடன் புறப்பட்ட அந்த படை ஜுதைமா கூட்டத்தாரை சந்திச்சு அவர்களை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு விடுறாங்க. அந்த மக்கள் இஸ்லாமை ஏற்று முஸ்லிமாக மாறினோம் அப்படின்னு சொல்ல தெரியாம மதம் மாறினோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை தவறாக புரிந்து கொண்ட காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தினரின் சில பேரை கொன்றுவிட்டு மற்ற சிலரை கைது செய்து அவர்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஒவ்வொரு படை வீரனிடமும் கைதியாக ஒப்படைத்து விட்டு காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு படை வீரரும் உங்களிடம் கொடுக்கப்பட்ட கைதியை கொன்று விடுங்கள் அப்படின்னு கட்டளையிடுறாங்க. ஆனால் அந்த படையில இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபாக்கள் அவ்வாறு கொலை செய்வதற்கு மறுத்துறாங்க. இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்ட பிறகு அவங்க மிகவும் வருத்தப்பட்டு, யா அல்லாஹ், காலித் செய்துவிட்ட இந்த காரியத்திலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்யறாங்க. இந்த பிரச்சனையில மூத்த சஹாபியான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பேச்சு முற்றி போய் வாக்குவாதம் ஏற்படுது. இதனை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித்தை பார்த்து சொல்றாங்க, காலிதே, கொஞ்சம் பொறுங்க, என் தோழர்களை விட்டுடுங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உகது மலை தங்கமாக மாறி அதனை முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவு செய்தாலும் அவர்கள், அதாவது அந்த மூத்த சஹாபாக்கள், ஒரு காலை அல்லது ஒரு மாலை அல்லாஹ்வின் பாதையில் செய்த நன்மையை உம்மால் அடைய முடியாது அப்படின்னு கண்டிப்போட சொல்லிடுறாங்க. இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, எல்லா சஹாபாக்களும்
கண்ணியத்துக்குரியவர்கள் என்றாலும் அவர்களின் அந்தஸ்து மாறுபடுகிறது. அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அதாவது முந்தியவர்கள், முதலாம் அவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 100வது வசனத்துல இவர்களை பற்றி புகழ்கிறான். அதனால இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்று அதன்படி நடந்த அந்த முந்தியவர்களுடைய, அதாவது அந்த ஆரம்பகால சகாபாக்களின் அந்தஸ்தும், அதன் பிறகு பிற்காலங்களில் இஸ்லாத்தை ஏற்று அதன்படி நடந்த மற்ற சகாபாக்களும் ஒரே அந்தஸ்தை பெற மாட்டார்கள் என்று விளங்கிக் கொள்ளலாம். இதன் காரணமாகத்தான் ஆரம்பகால சகாபியான அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சகாபாக்களின் தியாகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி மதிப்பிட்டு காலித் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினார்கள் என்றும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மக்கா வெற்றியின் மூலம் அல்லாஹ் அவனது மார்க்கத்திற்கும் தூதருக்கும் நம்பிக்கை கூறி அவர்களது தோழர்களுக்கும் பெரும் கண்ணியத்தை வழங்கினான். அதுபோல புனிதமிக்க மக்கா நகரத்தையும் மக்களின் நேர்வழிக்கு காரணமாக இருந்த அவனுடைய இல்லத்தையும் முஷ்ரிக்குகள் மற்றும் காபிர்களின் கையிலிருந்து காப்பாற்றினான். இப்ப நாம கூறிய இந்த தகவல்கள் தான் மக்கா வெற்றியின் சுருக்கமான வரலாறு. அதன் பிறகு அரபு தீபகற்பத்தில் இறை நிராகரிப்பின் வாடையே இல்லாமல் அழிக்கப்பட்டு விட்டது. இதனால் வரை மக்காவில் திரைமறைவில் வாழ்ந்து வந்த அந்த முஸ்லிம்கள் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படுத்திக் கொண்டதோடு மற்றவர்களையும் பகிரங்கமாக மார்க்கத்தின் பக்கம் அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவரை நடந்த போர்கள்ல முஸ்லிம் படையின் எண்ணிக்கை 3000-4000 தாண்டாத நிலையில் இருந்தது. ஆனால் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நடந்த இந்த மக்கா போருக்கான படையில 10,000 வீரர்கள் கலந்து கொண்டார்கள். இதன் பிறகு ஏற்பட்ட கால நிலைமைகள் அனைத்தும் முஸ்லிம்களுக்கு சாதமாக அமைந்தன என்ற தகவல்களோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இஸ்லாத்தை ஏற்க மறுத்து முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்ட ஹுனைன் பகுதி மக்கள் மீது முஸ்லிம்களால் தொடுக்கப்பட்ட போரை பற்றிய செய்திகளை நாம சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ நாம எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதனை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.